காலுக்கு கீழே போடக்கூடிய செருப்பை ஏசி ரூம்லையும் நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பிடக்கூடிய காய்கறிகளை சாக்கடைக்கு கீழையும் அதுக்கு பக்கத்துலயும் வச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. நோய் பரவாம என்ன பண்ணும்? ஏன் காலுக்கு கீழே போடக்கூடிய செருப்பை ஏன் ஏசி ரூம்ல வைக்கணும்? அட்ராக்ஷன். அதுலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க போயிட்டு 1599.99 சொன்னா அத காதல் கூட வாங்காம அப்படியே கொடுத்துட்டு வரும். இப்பயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா சாலையோரத்துல காய்கறி விற்கிற ஒரு அம்மா கிட்ட 5 ரூபாய் சில்லறை வாங்குறதுக்காக சண்டை போட்டு மணிக்கணக்கா நிற்போம். அதுலயும் பேரம் பேசுறது. 50 ரூபாய் சொன்னா 40 ரூபாய் போட்டு போகும். ஏன் ஏசி ரூம் இருக்கிறவங்க ஏன் ஒரு வார்த்தை கூட நம்ம பேசுறது இல்லை? நம்ம எல்லாரும் தான், இந்த மக்களாகிய நாம எல்லாரும் தான் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது. ஏசி ரூம்ல இருக்கிற செருப்பை கூட சொல்லல, ஷூவை கூட சொல்லல. எல்லா கடைகளிலுமே, துணிக்கடை எல்லா கடைகளிலுமே ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை. கேட்காம அள்ளி அள்ளி கொடுத்துறது. ஏன் மேடம் பேலன்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் மதிக்கலாமா? நோ இஷ்யூ தான் சொல்லிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா வெளியே வந்துடும். ஆனா ஒரு காய்கறி விற்கிற அம்மா கிட்ட அவ்வளவு பேரம் இருக்கு. அவனுக்கு 50 சில்லறை எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வர்றது. இங்க 1 ரூபாய் சில்லறை இல்லாமல் சண்டை போடுறது. இந்த பாகுபாடு ஏன் இப்ப வரைக்கும் புரியல, காரணமும் தெரியல. இதை மீட்டு எடுக்கணும். முதல்ல ஏன் காய்கறிகளை கீழே வச்சு ஏன் விற்கணும்? சுகாதார கேடா ஏன் விற்கணும்? அவங்களுக்கு சரியான இடம் இல்லை. அதுக்கான வழிமுறைகள் செய்வதற்கு யாருக்கும் நேரமே இல்லை. நம்மளும் போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி வந்துடுவோம். அதுக்கான தீர்வு என்ன? மக்களாகிய நம்ம கையிலே இருக்கு. தெரு ஓரத்துல வைக்கிற சாப்பிடக்கூடிய எல்லா பொருள்களையுமே சுகாதாரமா கொடுக்கணும். போடுற ட்ரெஸ், காலுக்கு போடுற செருப்பு, கைக்கு கட்டுற வாட்சு எல்லாமே ஏசி ரூம்ல தான் இருக்கு. செருப்பை மட்டும் சொல்ல வரல. நீங்க போடுற ட்ரெஸ் எடுத்துக்கங்க, கண்ணுக்கு போடுற கண்ணாடி எடுத்துக்கங்க, காலுக்கு போடுற செருப்பு எடுத்துக்கங்க, உடம்புக்கு போடுற ட்ரெஸ் எடுத்துக்கங்க, ஏன் பெல்ட் கூட எடுத்துக்கங்க. அதுக்கு ஏசி ரூம் தான் வச்சுக்கோங்க, பெல்ட்டுக்கு தனியாக. காரணங்கள் என்னன்னு புரியுது. உடலுக்கும் நம்ம உணவுக்கும் தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய அன்றாடம் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் அத்தனையுமே தெரு ஓரத்துல காய்கறி விற்கிற அத்தனை விஷயமும் சாக்கடைக்கு மேலேயும் நடக்குது. ஆனா நமக்கு சுகாதார கேடை விளைவிக்க கூடாத ஒரு சில பொருட்கள், ஏன் ட்ரெஸ்ல இருந்து போற சட்டை, ஷூ, பெல்ட் அத்தனையுமே ஏசி வச்சு வச்சுட்டு இருக்காங்க. எதனால இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு யாருக்கும் புரியல. பாகுபாடையும் மாற்றணும், நம்ம பழக்க வழக்கங்களையும் மாற்றணும். தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். மனிதர்கள் எல்லாரும் தவறு இருக்கும். மாற்றுவோம், மாறுவோம். பிறரை மாற்றுவோம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மாறலாம், மாறி காட்டலாம். இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்கலாம். கண்டிப்பா மாற்றம் உருவாகும். நாம மாறாம எதையும் மாற்றவே முடியாது. நன்றி.